பேராயர் ஐயா சாம் யேசுதாஸ் அவர்கள். அனைவருக்கும் என் மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, 5 வருடமாக நாம் வாக்குகளை செலுத்தி ஆட்சி கட்டிலே அமர்த்திய திராவிட முன்னேற்றக் கழகம் தான் சொன்ன வாக்கை நிறைவேற்றவில்லை, இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலையாக்கவில்லை என்ற ஒரு முழக்கத்தோடு இந்த நாளிலே நாம் தமிழர் கட்சி நடத்துகின்ற இந்த மாபெரும் கூட்டத்திலே கலந்து கொண்டு அதே கருத்தை நாங்களும் வலியுறுத்தி, இந்திய திருநாட்டிலே இன்றைய சூழ்நிலையிலே தமிழ்நாட்டிலே நடக்கப் போகிற இந்த 2026 தேர்தல் என்பது ஒரு மாபெரும், ஒரு வித்தியாசமான, புரட்சிகரமான ஒரு தேர்தல் என்பதையும், இதுவரையும் ஆண்ட திராவிட கட்சிகள் சிறுபான்மை மக்களுடைய எந்த கோரிக்கையையும் அவள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு நாங்களும் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாவலன் என்ற ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லி நம்மை எல்லாம் இன்று வரை அவர்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்தவர்களால்தான் அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்களுடைய கரங்களை வளப்படுத்துவதற்காகவும், சிறுபான்மை மக்கள் இதற்கு மேல் இந்த திராவிட பொய்களை நம்பக்கூடாது என்பதற்காகவும் தான் அவரோடு நாங்கள் களத்திலே நிற்கிறோம். இந்த அரசுகள் ஒரு நாளும் கிறிஸ்தவர்களுக்கு
இந்த திராவிட மாடல் அரசு நமது குருதி சொந்தங்களான இஸ்லாமிய சிறைவாசிகளை இதுவரை விடுவிக்கவில்லை என்ற ஒரு கடுமையான சூழ்நிலையிலே மறுபடியுமாய் நாம் தேர்தல் களத்திலே வரப்போகிற ஒரு சூழ்நிலை வந்து கொண்டிருக்கிறது. இந்த திராவிட அரசுகள் மட்டுமல்ல, மத்தியிலே ஆளுகிற பிஜேபி அரசு கூட எப்பொழுதுமே சிறுபான்மை மக்களுக்கு விரோதமான ஒரு அரசாகத்தான் இது இன்று வரை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதையும், மத்தியிலே ஆளுகிற அந்த மதவாத பிஜேபி அரசு தங்களுடைய கரசேவை என்று சொல்லக்கூடிய அந்த மக்களுக்கு அந்த ட்ரெயினிலே ஏற்பட்ட அந்த கடுமையான சூழ்நிலையிலே, குஜராத்திலே ஏற்பட்ட கலவரத்திலே பில்கிஸ் பானு என்ற அந்த அருமையான ஒரு இஸ்லாமிய சகோதரிக்கு ஏற்பட்ட கொடுமையான வழக்குகளிலே 2002 ஏற்பட்ட அந்த கடுமையான அந்த குற்றத்திற்காக 2018 அவர்களுக்கு நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்த அந்த சிறைவாசிகளை, அந்த இந்து சிறைவாசிகளை, இஸ்லாமியர்களுக்கு விரோதமாக ஒரு பெண் என்று பாராமல் அவள் கர்ப்பமாய் இருந்தபோது அவள் குழந்தையை சிதைத்து எவ்வளவு மோசமான காரியங்களை செய்த அந்த 11 பேரையும் இவர்கள் ஆட்சிக்கு வந்தபோது உடனடியாக அவர்களை விடுதலை ஆக்கினார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு நீதி. ஆனால் தமிழ்நாட்டிலே இஸ்லாமிய சிறுபான்மை மக்கள் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டு அவர்களுக்கு ஒரு நீதியா என்று இந்த திராவிட மாடல் அரசை நான் கேள்வி கேட்க விரும்புகிறேன். அங்கிருக்கிற நீதிமன்றம் ஒன்று, இங்கிருக்கிற நீதிமன்றம் வேறா? அங்கிருக்கிற ஆட்சியாளர் வேறு, இங்கிருக்கிற ஆட்சியாளர் வேறா? அவர்களுக்கெல்லாம் தனக்காக பேசின மக்களுக்காக உதவி செய்ய வேண்டும் என்ற நிலை அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் இங்கிருக்கிற இந்த திராவிட மாடல் அரசுகளுக்கு நாங்கள் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு என்ற ஒரு பொய்யை சொல்லிக்கொண்டே இன்று வரை அவர் நம்மை ஏமாற்றி ஒவ்வொரு தேர்தலிலும் நம்மிடத்திலே வாக்குகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. மறுபடியுமாய் தேர்தல் வந்தால்தான் இவர்களுக்கு இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் மேல் ஒரு கரிசனை வரும். அப்பொழுது பாதுகாப்பு என்ற ஒரு பொய்யை மறுபடியும் இவர்கள் நம்மேல் திணிப்பதை போல சொல்லுவார்கள். ஒரு சிலருக்கு காசு கொடுத்து, பணத்தை கொடுத்து இவர்கள் தங்களோடு நிற்க வைத்து போட்டோக்களை எடுத்து அதை மக்களுக்கு மத்தியிலே பரப்பி நாங்கள் தான் உங்களுக்கு பாதுகாப்பு என்ற ஒரு பொய்யை தொடர்ந்து இந்த அரசு செய்து கொண்டே இருக்கிறது. ஒரு கிறிஸ்துவ பாதிரியார் ஸ்டேன் சாமி என்பவர், அவர் மல்காட் என்ற ஊரிலே இருந்து தன்னுடைய திருச்சபை பணியை செய்ய போது அவர் சிறைவசப்படுத்த போது கடைசியிலே அவருக்கு தண்ணி கொடுக்க கூட அவர் கையை நடுக்கத்தினாலே தண்ணி கொடுக்க சூழ்நிலை இல்லாத போது ஒரு ஸ்டாவை கூட கொடுக்காத இந்த மத்திய அரசுக்கு துணை போய் கொண்டிருக்கிற இந்த மாநில அரசு, மறைமுகமாக இந்த ஸ்டாலின் அரசு என்பது மறைமுகமாக பிஜேபியை அது எப்போதும் சார்ந்திருக்கிற அரசு என்பதையும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இவர்கள் பொய்யாக வாக்குறுதிகளை தருவார்கள். பொய்யாக இவர்கள் நம்மோடு பணத்தை கொடுத்து, லஞ்சங்களை கொடுத்து, மக்களை ஏமாற்றி, ஓட்டுகளை திருட்டுத்தனமாக வாங்கி பதவிக்கு வந்த பிறகு 5 வருடமாக இந்த சிறைச்சாலையில் இருக்கிற இந்த கைதிகளை அவள் இரக்கம் பாராட்டவிட்டால் இவர்கள் இருந்து என்ன லாபம் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள் வருகிற இந்த சட்டமன்ற தேர்தலிலே நாம் சரியான ஒரு முடிவை எடுக்க வேண்டும். நாம் மறுபடியும் இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த பொய்யை நம்பி
இவர்கள் நம்மை பாதுகாப்பார்கள் என்ற ஒரு பொய்யான ஒரு தவறான காரியத்தை நாம் பல தலைவர்கள் பல ஓட்டுகளை பெறுவதற்காக பணத்தை வாங்கிக் கொண்டு லஞ்சங்களை பெற்றுக்கொண்டு, அருமையான தலைவர் பழனி பாபா சொல்லுவார், நான் நேர்மையாக நான் செத்தால் மரித்து நான் அந்த பரலோக என்னுடைய ராஜ்யத்துக்கு போவதற்கு தடையாய் இந்த பாவ குற்றங்கள் இல்லாதபடிக்கு நேர்மையாக வாழ்ந்து கர்ஜித்து வாழ்ந்த அந்த மாமனிதனுடைய நினைவு நாளிலே சொல்லுகிறேன், இந்த தேர்தலிலே நாம் மாபெரும் நாம் ஒரு நிச்சயமான ஒரு முடிவை எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். நாம் சிந்தித்து சரியான ஒரு முடிவெடுத்து இந்த திராவிட மாடல் ஆட்சிகளை, இந்த லஞ்ச லாவண்ய ஆட்சிகளை அகற்ற வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த இந்த நல்ல வேலைக்கு நன்றி கூடி முடிக்கிறேன். நாம் தமிழர்.